இவ இதுக்கு இந்த அலற அலறிட்டு வரா? ஏட்டி ஏன் இந்த அலற அலறிட்டு வரா? வாக்கா, வந்தது வராம ஏன் இவன் இந்த கத்துறா? ரெண்டு பேரும் சேர்ந்து வேற வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? வேலை வேலை நலையில பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்றது கொஞ்சமாவது பாக்குறீரா நீ? ஏன் டீ என்னன்னு சொன்னதுன்னு தெரியும். ஆமா, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. உன் மவனை எங்க மதன்? அவன் வெளியே போயிருக்கான். நீ இப்ப எதுக்கு மெண்டல் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க? ஏக்கா, என்ன நடந்துச்சு நீனாவது சொல்லு. மருமகனை ரோட்ல பார்த்தான், ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தான். யாரு அவருன்னு கேட்டதுக்கு நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அதை தான் கேட்ட போறாங்க. அந்த பொண்ணு யாரு? அதெல்லாம் தெரியல. அந்த பொண்ணை லேசா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்களை ஏசி விட்டான். உங்களை எதுக்கு திட்டினா? நாங்க அந்த பொண்ணை ஒரு வார்த்தை சொல்லிட்டோமா, அந்த பொண்ணை திட்டதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏசிட்டான். எங்க அவன் இப்ப வீட்டுக்கு வரட்டு? எங்க போனான்னு தெரியல. அது அவன் அழுதுட்டே போனா, அவன் பின்னாடியே போயிருப்பான். வேற எங்க போயிருப்பான்? சரி, அவன் வரட்டு, என்ன அதுன்னு விசாரிப்போம். அதுக்கே நீ டங்கு டங்குன்னு ஆடுற? நீரு சும்மா எங்க மேலேயே எகிரிட்டு வரோம். உமா வந்தானே கேளுப்போ. என்னக்கா இதெல்லாம்? வரட்டு, அவன் வந்தானே பொறுமையா விசாரி. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேனே. நில்லு. என்னப்பா? அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? என்னதுப்பா, எனக்கு புரியல நீங்க என்ன கேட்கீங்கன்னு. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியல போல. சரி, டைரக்டாவே கேக்குறேன். யார் அந்த பொண்ணு? நம்ம குடும்பத்துக்கு இல்லாம சரிபட்டு வருமா? எப்பா, நான் என்னைக்காட்டும் உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் என்னைக்காவது ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். நீங்களே சொல்லுங்க. ஒன்னே ஆசைப்பட்டிருக்கேன், அதை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்க? நீ லவ் பண்ணதை நான் தப்பு சொல்லல. நம்ம குடும்பத்துல எவ்வளவு பொண்ணு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி நான் கட்டிக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப லவ் என்ன எல்லாரும் மேலேயுமா வரும்? நம்ம குடும்பத்துல எதாவது பார்த்து செலக்ட் பண்ணணுமாம்ல? இது என்னது இது? தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மரியாதையும் நாங்க சொல்றதை கேளு. என்ன சொல்றா உங்க புத்திரன்? அவன் அந்த பொண்ணை தான் வேணுங்க. இப்ப என்ன செய்யறது? அவன் சொன்னா அதுக்கு நீங்க சரி சொல்லுவீங்களோ? நான் எங்க சரின்னு சொன்னேன்? நாளைக்கு வேற பொண்ணு பார்க்க போறோம். வாரனா வரலையான்னு மட்டும் கிடைச்சிருங்க. நான் வரமாட்டேன். வரமாட்டியா? இம்மா, நான் சொல்லிட்டேன். எனக்கு கட்டி வச்சா அவளை கட்டி வைங்க, இல்லைன்னா நான் சும்மா இப்படியே இருந்துட்டு போறேன் காலை ஃபுல்லா உங்க கூட. எப்போதுமா இந்த பிள்ளையில இவ்வளவு காலம் பெத்து வளர்த்து என்னத்துக்கு? நம்ம பேச்சு ஏதாட்டும் ஒண்ணு கேக்குதா? ஏம்மா, நீங்க எங்க ஆசையை மத புரிஞ்சுக்கிறீங்களா? வேண்டாம் வெறுப்புக்கு யாரையே கட்டி வச்சு அவங்க கூட வாழ்றதுக்கு நாங்க பிடிச்ச பொண்ணோட வாழ்ந்துட்டு போறோமே. ஏங்க என்ன என்ன ஒண்ணுமே சொல்லாம உங்க போக்கால் போறியே? அதான் முடிவு அவியில சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? இனிமே நம்ம ஏதாவது சொன்னாலும் கேட்பாங்களா? என்ன இனி போயிட்டு போகுது. அதுக்காக அந்த பொண்ணையை கட்டி வைக்க போறியே? வேற என்ன பண்ணி தொலை சொல்ற? நான் சம்மதிக்கவே மாட்டேன் இதுக்கு. இங்க பாரு, அப்பா ஒண்ணும் சொல்லல நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். ஏம்மா ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கவே இல்லை. அது மூஞ்சி ஆளும். ஏம்மா நீங்களா வச்சு வாழ போறிய? நான் தானே வச்சு வாழ போறேன். எனக்குன்னு வர மருமக கொஞ்சமாவது அழகா இருக்க வேண்டாமா? ஏம்மா அழக வச்சு என்னம்மா பண்ண போறிய? அந்த பிள்ளை குணத்தை பாருங்க. ஏம்மா ஏம்மா, அப்பா ஒழிஞ்செல்லாம் போயிட்டு இந்த அம்மா மட்டும் எப்படியா சமாளிச்சுட்டேன்னா சக்ஸஸ் ஆயிருமே. ஒரு சந்தோஷம் வந்தா ஒரு கஷ்டம் பின்னாடியே வருதையா? அம்மா நல்லா பேசிட்டா, ஆனால் அவங்க அம்மா இனி ரொம்ப திட்டாங்களே. கடவுளே, நான் அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லைன்னா இதை நினச்சி கஷ்டப்படுறதா? என்ன பண்ண? இவன் என்ன ரொம்ப நேரம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதோ கடவுளே, எதுவும் தெரியாம என் மண்டை வெடிக்குதே. எனக்கு தெரிஞ்சு பைத்தியம் முடிச்சு நினைக்கிறேன். தனியாக பேசிட்டு இருக்கா. வா நம்மளே போய் கேட்போம். பாவம், அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணுவோமா வேண்டாமா? பண்ணுவோமா வேண்டாம். சரி ஏல, உங்கள் ரெண்டத்துக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இப்படி வந்து கத்துறியே? நீ பயப்படவே இல்லையாவே? ஆமாம், இப்போ பயப்படதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லு, எதுக்கு இப்படி கத்துறேன்? நாங்கள் ரெண்டு பேரும் அப்பவே வச்சு பார்த்துட்டே இருக்கோம். நீ எதுக்கு பைத்திய மாதிரி தன்னால் பேசிக்கிட்டே இருக்கேன்? பைத்திய மாதிரி பேசுனேண்ணா என்னல? ஆமாம், நான் அப்பவே வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டே இருக்கோம். நீ தனியாக பேசுகிற, தனியாக சிரிக்க, என்னமா யோசிக்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டோம்? அது ஒன்று தான் இன்னும் பிடிக்கலப்பா. கண்டிப்பாக என்ன சீக்கிரத்தில் உனக்கு பைத்தியம் முடிச்சிடும். நீ லவ் பண்ணுறதானே? ரெண்டு பேரும் ஆளாக்கு மாதிரி இருக்கியா? ஆனால் பேசுகிறது எல்லாமே பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்க. நீ சொல்லலாம், லவ் பண்ணுறியா இல்லையா? இல்லைப்பா. போய் சொல்லாத. இந்த லவ் பண்ணுறவங்க தான் தனியாக பேசிக்கிடுவாங்க, தனக்கு தனி வச்சுக்கிடுவாங்க, பைத்தியம் மாதிரி மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ உனக்கு அதெல்லாம் இருக்கா? அப்போ நீ லவ் பண்ணுறதானே? சரி, இப்போ ஆமான்னு சொன்னால் நீ என்ன செய்ய போகிற? எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம்ல. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பெசாட்டி போறீங்களா? கடுப்பு கிளப்பிக்கிட்டு சொல்லி பேசுவா. போங்களேன், அடி வாங்கிட்டு போயிடாது இருக்கிற கடுப்பில். ஏக்கா ஏக்கா, ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்கேன்? தம்பி, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வீட்டில். நாங்கள் ரெண்டு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தோம்மா, அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவங்க அம்மா என்ன திட்டாங்களே, அக்கா அழுதுகிட்டே இருந்தேன். என்னது திட்டிச்சா? எவ்வளோ கொழுப்பு இருந்தாவோ உனியை திட்டிருப்பா. பெரியவங்களை அப்படிலாம் பேசுறதில்ல. மச்சான் பார்த்துக்கிட்டா இருந்தாங்க உனியை திட்டுறத.
அதை எப்படி பார்த்துட்டே இருப்பாங்க? அவங்க அம்மா தான் திட்டினாங்க. ஆனால் அவங்க அம்மா அவங்களே ரொம்ப திட்டிட்டு வீட்டில் போய் என்ன நடக்குனே தெரில. எனக்கு அதான் பயமாக இருக்குது, என்ன நடக்குதோ எது நடக்குதோன்னு. அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஃபோன் ஏதாட்டும் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அவங்க அம்மா யாராவது எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது, அதனால தான் நான் பண்ணல. அப்போ நான் வேணா ஒரு ஐடியா பண்ணட்டா? அப்படியே நடந்து போகிற மாதிரி அவங்க வீட்டுக்கிட்ட போய் பார்த்துட்டு வரட்டா, என்ன நடக்கு எது நடக்குன்னு? வேண்டாம்ல, இருக்கட்டும். அவங்களே ஃபோன் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஆனால் உனக்குலாம் என்ன அதிர்ஷ்டமோ, ஒரு நல்லது நடந்தால் பின்னாடியே ஒரு கெட்டது நடக்கும்போ. அம்மா இப்போ தான் அவன்கிட்ட நல்லா பேசுனா, அதுக்குள்ளேயும் அவன் தலையில பெரிய இடி வந்து விழுதுவா. ஆமாம், என்ன அதிர்ஷ்டமோ. ஐயோ கடவுளே, சே, எந்த நேரத்தில் தான் பிறந்தானே எனக்கு தெரியல. சரி, அதுக்கே இங்கே ஒத்தையில் உட்காந்துருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், வா போவோம்.